அவன் நடந்த வழிகளை நான் கண்டேன், ஆயினும் அவனை நான் குணமாக்குவேன். அவனை நடத்திச் சென்று அவனுக்கும் அவன் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறது. முதலில் இறைவன் சொல்கிறார், அவன் நடந்த வழிகளை நான் கண்டேன். நாம் வாழ்க்கையில் நடந்த எல்லா பாதைகளும் இறைவனுக்கு தெரியும். நாம் செய்த நல்லதும் கெட்டதும், நாம் அனுபவித்த துன்பங்களும், உள்ளத்தில் வைத்திருக்கும் காயங்களும் எதுவும் அவரிடமிருந்து மறைவல்ல. சில நேரங்களில் நாமே நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார். ஆனால் கவனியுங்கள், அவர் இதை சொல்லிவிட்டு நம்மை குற்றம் சொல்லவில்லை. அடுத்ததாக அவர் சொல்கிறார், ஆயினும் அவனை நான் குணமாக்குவேன். இது இறைவனுடைய இரக்கத்தின் உச்சம். நாம் தவறான பாதையில் சென்றாலும் அவர் நம்மை தண்டிக்க மட்டும் வரவில்லை, குணமாக்க வருகிறார். உள்ளத்தில் இருக்கும் காயங்கள், மன அழுத்தம், பயம், ஏமாற்றம், இவை எல்லாவற்றையும் அவர் தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். இன்று பலர் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் உடைந்திருக்கிறார்கள். இந்த வசனம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. இறைவன் உன்னை குணமாக்குவார். அடுத்து அவர் சொல்கிறார், அவனை நடத்திச் சென்று. நாம் சில நேரங்களில் வழி தெரியாமல் குழம்புகிறோம். எதை செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும் என்ற குழப்பம் வரும். ஆனால் இறைவன் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் நம்மை மீண்டும் சரியான பாதைக்கு அழைத்துச் செல்வார். அவர் ஒரு நல்ல ஆயன் போல நம்மை வழி நடத்துகிறார். பிறகு அவர் சொல்லும் அற்புதமான வாக்குத்தத்தம், ஆறுதல் அளிப்பேன். வாழ்க்கையில் துக்கம் தவிர்க்க முடியாது. இழப்புகள், தோல்விகள், நெருக்கடிகள் இவை நம்மை உடைக்கலாம். ஆனால் இறைவன் தரும் ஆறுதல் மனிதர்கள் தரும் ஆறுதல் போல அல்ல. அது ஆழமான அமைதி, உள்ளத்தை நிரப்பும் சமாதானம். இந்த வசனம் நமக்கு ஒரு உறுதியான செய்தி தருகிறது. நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் இறைவன் உன்னை குணமாக்கி வழிநடத்தி ஆறுதல் அளிப்பார். ஜெபம். அன்பே உருவான எம் இறைவா, என் வாழ்க்கையின் எல்லா பாதைகளையும் அறிந்தவராக இருக்கிறீர். என் இதயத்தில் உள்ள காயங்களை குணமாக்கும். என்னை சரியான பாதையில் நடத்தும். என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். உம்முடைய சமாதானம் என்னை நிரப்பட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.